முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. ஒரு நிமிஷங்க. சரி. ஹலோ ஹலோ வீரா, எங்கப்பா இருக்க? அரை மணி நேரத்துல வந்துருவேன்னு சொன்னேன், 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுதேப்பா. டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டியா என்ன? இல்லம்மா, நான் இங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேம்மா. என்னது, ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா? ஆமாம்மா. ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சு? என்னப்பா ஆச்சு? எதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்க? ஐயோ அம்மா, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீங்க பதட்டப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகலை. பின்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்கியே சொன்னியேப்பா. ஹாஸ்பிட்டல்ல தான்மா இருக்கேன், ஆனா எனக்கு ஒன்றும் இல்லை. வர வழியில ஒரு பொண்ணு பாவம் அழுத்திட்டே இருந்தா. சொல்லுங்க தாத்தா. இங்க வசந்தின்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிக்கிறாங்கம்மா. எங்க இருக்காங்க அவங்க? வசந்தியா? இருங்க செக் பண்ணி சொல்றேன். சரிம்மா. தாத்தா, வசந்தி நெஞ்சு வலியை நீட்டு வந்தாங்க, கரெக்டா? ஆமாம்மா, அவங்க தான். இப்படி நேரா போனாலே கடைசியா ஒரு ரூம் வரும், அந்த ரூம்ல தான் இருக்காங்க, போய் பாருங்க. சரிம்மா, நன்றிம்மா. பரவாயில்ல தாத்தா. ஐயோ, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, பாவம் அந்த பொண்ணு. ஆமாம்மா, பாவம் நடு ரோட்ல நின்றுட்டு அழுதுட்டு ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தது. நல்ல வேலை அந்த பக்கமா நான் வந்ததுனால இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு, இல்லைன்னா என்ன ஆயிருக்குமோ. ஆமா. இப்ப எப்படி இருக்காங்க அவங்க? நல்லா இருக்காங்களா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா, எதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க ஈவினிங்குள்ள. ஆனால் இன்னும் இவங்க தாத்தா ஒன்றும் வரல, அவர் வர வரைக்கும் நான் இருப்பேம்மா, அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துடுறேன். பாவம் இந்த பொண்ணு ரொம்ப பதட்டமா இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. தனியாக விட்டுட்டு வரவும் மனசு இல்லைம்மா. ஐய, நீ தனியாலாம் விட்டுட்டு வராதப்பா, பார்த்து பத்திரமா பார்த்துக்க. பாவம் தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு வேற. அவங்க தாத்தா வர வரைக்கும் பார்த்துக்கப்பா. சரிங்கம்மா. நான் வேணா கிளம்பி வரட்டாப்பா? இல்லைம்மா, இல்லை, நானே அதெல்லாம் பார்த்துக்கிறேன். சரி. சரிம்மா, நான் பார்த்துட்டு அவங்க தாத்தா வராங்களான்னு பார்த்துக்கிட்டு என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா இரு. வச்சிடறேம்மா. யாரோ போன மாதிரி இருந்ததே. கண்மணி, நான் இன்னைக்கு கடைக்கு போறேன்டி. கடைக்கா? ஆமா, புது ட்ரெஸ்லாம் வாங்க போறேன், காலேஜ் போட்டிருக்கிற மாதிரி. அப்படியா? ஆமா. ஜாலி தான் உனக்கு, உங்க வீட்டில் எது கேட்டாலும் வாங்கி தராங்க. எங்கள் வீட்டில் நான் ஒரு வாரமாக கேட்டுட்டு இருக்கேன்டி, காலேஜ் வேர் பண்ண ஏதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுங்கம்மா அப்படின்ட்டு. எதுவும் வாங்கி தர மாட்டாங்க. சொல்லுவேன் நீ, நான் இதுக்கு என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு காலேஜுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான். அடிப்பாவி, அப்படியா சொன்ன? ஆமாம், நான் காலேஜுக்கே போக மாட்டேன் நீங்கள் ட்ரெஸ் வாங்கி தரலனா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் வந்து 2000 கொடுக்குறேன்னு சொன்னார், போய் வாங்கி கொடு அப்படின்ட்டு எங்கள் அம்மா கிட்ட சொன்னார். அப்படியா? ஆமாம். Hello students, good morning. Good morning sir. Yeah, thank you. Please sit down. என்னப்பா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சாச்சா? எங்க சார், ஒரு பொண்ணுங்களும் யாரும் பார்க்கவும் மாட்றாங்க, ஒன்றும் ஃப்ரெண்டாகவும் ஆக மாட்றாங்க. பசங்களா ஃப்ரெண்டு வச்சுட்டு இருக்க ஒரே போர் அடிக்குது சார். ஆமாம் சார், காலேஜ்னா என்னமோ நினச்சிட்டு வந்தோம், ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஸ்கூல் மாதிரி இருக்குது சார். ஸ்கூலே பரவாயில்ல போல இருக்கு. அடு பாவீங்களா, இது வேறையா? சரி அதெல்லாம் விடுங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்டை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க வந்து இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க காலேஜ். வாமா, ஏன் வெளியே நிற்கிறவா? ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க தான் ஸ்வேதா. ஹாய் गाइस. இன்னைக்கு தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சி வச்சுருப்பீங்க, இவங்களையும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே சார். ஆமாம் சார், காலேஜ்னா என்னமோ நினச்சிட்டு வந்தோம், ஆனால் இங்கே வந்து என்னவோ எனக்கு என்ன தெரியும். ஆனா அழகா இருக்கால. ஏய், கண்ணை நல்லா கழுவிட்டு பாரு, அவள நல்லா இருக்கா, சீக்கு வந்த ஓனா மாதிரி இருக்கு. டேய் மச்சான், அந்த பொண்ணு சூப்பராக இருக்குடா. அடச்சி, என்னடா உன் டேஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் பெஞ்சிலே இடம் இருக்கு பாருமா, அங்கேயே உட்காரு. ஷியா சார், அங்கே உட்காரு. இங்கே உட்காருங்க.
நானும் நான் அந்த பக்கம் தான் உட்காருவேன். பாய்ஸ் பக்கத்துல உட்கார்ந்தாதான் ஒரு எனர்ஜி வரும். நீங்க இப்படி தள்ளிக்கோங்க, நான் அந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். திமிர பாரு இந்த பொண்ணுக்கு. ஹே கண்மணி, நீ தள்ளி போகாதடி, இங்கே நம்ம உட்காருவோம். எக்ஸ்கியூஸ் மீ. பண்ணுங்க. ஏய் தள்ளி வாடி கல்பனா. இடம் விடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், சைலண்டாக இருங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். ஹே தமிழ், ஆ நீ இங்கே ஜாயின் பண்ணிருக்க, சொல்லவே இல்ல. ஆமாம் ஸ்வேதா, இங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, நான் ஃப்ரெண்டே இல்லைன்னு நினைச்சேன். நல்ல வேளை நீ இருக்கீங்க. என்ன மச்சான், யார் அந்த பொண்ணு? என் டியூஷனில் படித்த பொண்ணுடா அது. ஓ அப்படியா, அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது. ஏய், நான்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசவே மாட்டேன்டா டியூஷனில், அதுவே வந்து வந்து பேசும். ஏய் என்னடி ஆச்சு? என்ன ஆச்சா? உன்னை நவரக்கூடாதுன்னு தான் சொன்னேன். இப்போ பாரு என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டா. அதுக்கு என்ன, அவள் மட்டும் அங்கே தானே எங்கேயோ பேசிட்டு இருக்கா. இந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலடி, அவளும் அவள் பேச்சும். சரி விடு, என்ன பண்றது. ஹலோ. தாத்தா. சரி சரி சரி, ஒன்றும் இல்லைம்மா, பாட்டிக்கு ஒன்றும் இல்லை. எவ்வளோ பயமா இருந்தது தெரியுமா? நீங்க அப்பயே சொன்னீங்க தாத்தா, தனியா போகாதீங்கன்னுட்டு, நான் தான் கேட்கல. சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன இருக்கு? பாட்டிக்கு இது மாதிரி ஆனதுக்கு நீயா காரணம்? தெரியல. அனு, திருப்பி அழ ஆரம்பிச்சிட்டிங்களா? நீ தான் கொண்டு வந்து சேர்த்தியாப்பா? ஆமாம் தாத்தா, பாவம் நடு ரோட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியாத என்னை முடிச்சுட்டு இருந்தாங்க, நான் தான் கொண்டு வந்து சேர்த்தேன். இப்போ எப்படிப்பா இருக்குன்னு சொன்னாங்க? இப்போ ஒன்றும் இல்லை, நார்மல் தான், ஆல்ரைட். ரொம்ப அதிர்ச்சி ஆகிற மாதிரி எதுவும் பார்த்துக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. வேற ஒன்றும் இல்லை, நார்மல் தான். ரொம்ப நன்றிப்பா தம்பி, கரெக்ட் டைம்ல நீ கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்க. ஐயோ தாத்தா, என்ன நீங்கள் பெரிய பெரிய இதெல்லாம் சொல்கிறீங்க? கையை கீழே இறக்குங்க ஃபர்ஸ்ட். ஏன், நான் உங்கள் வேற என்ன அந்த செஞ்சிருக்க மாட்டேனா தாத்தா? தாத்தா, எந்த ஆட்டோவும் நிறுத்தல தெரியுமா? யாருமே ஹெல்ப் பண்ண வரல. கடைசியில இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. கரெக்ட் டைமுக்கு வரலனா பாட்டி உயிருக்கே ஆபத்து அப்படின்னுட்டு டாக்டர் சொன்னாங்க. சரிங்க அனு, அழாதீங்க. அதான் இப்போ ஒன்றும் ஆகலைல்ல, பாட்டி நல்லா தான் இருக்காங்க. இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, பேஷண்ட் கிட்ட ஒரு ஆள் தான் இருக்கணும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பேஷண்ட்டை. அம்மா, நான் இப்பதாம்மா வந்தேன், என் ஒய்ஃப் தான் அவங்க, பார்த்துட்டு போலாந்தாம்மா வந்தேன். சரிங்க சார், நீங்க பாக்குறீங்க. இன்னும் 2 பேர் எதுக்கு நிக்கிறாங்க இங்க? டாக்டர் வந்தாங்கன்னா எங்களை தான் திட்டுவாங்க. கொஞ்சம் வெளியே நில்லுங்க சார் எல்லாரும். சரிங்கம்மா, அது போயிடும். என் மனைவி நல்லா இருக்காளாம்மா? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், நல்லா தான் இருக்காங்க. மைல்ட் அட்டாக் தான், இருந்தாலும் இனிமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தனியாக எங்கேயும் அனுப்பாதீங்க. நல்ல வேலை சார் இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக இட்டுட்டு வந்துட்டாங்க, அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரிங்கம்மா, தேங்க்ஸ்மா. பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் வெளியே இருந்தால் நல்லாயிருக்கும், டாக்டர் வர டைமு. சரிங்கம்மா. ஆஹா, பார்க்கறதுக்கே எனக்கே நாக்கெல்லாம் ஊறுதே. அப்போ சாப்பிட்றியா சின்ன குழந்தை? ஐயோ, வேணாம் வேணாம், கடமைன்னு வந்துட்டா கண்ணியமாக இருப்பேன். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓடி வாங்கம்மா, ஓடி வாங்க, ஓடி வாங்கம்மா, ஓடி வாங்க, சீக்கிரம் ஓடி வாங்க, நிற்காம ஓடி வாங்க. சின்ன குழந்தை, எதுக்கு எல்லாரையும் ஓடி வர சொல்ற? எல்லாரும் பயந்துட்டு போறாங்க, என்னமோ ஆயிடுச்சோன்னுட்டு. என்ன இழுச்சம்மா, இப்படி தான் கூப்பிடணும். இதெல்லாம் பிஸ்னஸ் ட்ரிக்ஸு, இதெல்லாம் தெரியாது எப்படி கடை நடத்துறது. நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியா இரு. ஓ அப்படியா, சரி. மகாஜனங்களே, விரைந்து விரைந்து ஓடி வாருங்கள், உருண்டு உருண்டு ஓடி வாருங்கள், தாவி தாவி ஓடி வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள். என்ன கத்திட்டே இருக்கும், ஒரு பக்கையும் காணோம். தெருவே மயான அமைதியா இருக்கே. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? சின்ன குழந்தை, அங்க யாரும் ஓடி வராங்க பாவம். அட ஆமா, செல்வி மாமியார் தான் அது. ஐயோ, வாயை பொழந்துட்டு ஓடியாருதே. ஆமா, ஏமா யாருக்கு என்னாச்சு? என்னாச்சு? மெதுவா மெதுவா மெதுவா. இருங்க இருங்க இருங்க, அப்படியே ஈத்துன்னு போயிட போகுது. மெதுவா மெதுவா. இப்ப சொல்லுமா, என்னமா ஆச்சு? யாருக்கு என்னாச்சு? யாருக்கும் எதுவும் ஆகல. அப்புறம் எதுக்கு கத்தன?
பிரியாணி விற்கிறோம், அது கூவி கூவி வித்துட்டு இருந்தேன், நீங்கள் ஓடியான்ட்டீங்க. என்னது பிரியாணி விக்கிறியா? ஆமாம் கிழவி. இந்த பாரு, என்ன கிழவி கிழவி என்னன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. யார பார்த்துட்டு கிழவின? அம்மா அம்மாம்மா, அவ ஏதோ விளையாடுற மாதிரி விளையாடட்டாமா, எதுவும் பிரச்சனை இல்லைம்மா. இங்க பிரியாணி வித்துட்டு இருந்தோம், அதுதாம்மா உங்க காதுல வேற மாதிரி விழுந்திருக்கும். இல்லையே, இவ ஓடியாங்கன்னு கத்தினாலே. அதாம்மா பிரியாணி வாங்க வாங்க சீக்கிரமா அப்படின்றதுனால அப்படி கத்திருப்பா. என்ன? உன் மூஞ்சிக்காக விடுறமா இவளை. சரிங்கம்மா. சூடா பிரியாணி இருக்கு, சாப்பிட்றீங்களாம்மா? பிரியாணியா? என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. பாவம், அதுக்கே பல்லெல்லாம் கடிக்க முடியாது இளிச்சம்மா, அதான் யோசிக்குது. ஏய், உனக்கு தெரியுமா எனக்கு பல்லு இல்ல, பல்லு கடிக்க தெரியாதுன்னுட்டு. பாருடி எவ்வளவு பல்லு இருக்கு பாரு, ஸ்ட்ராங்கு. ஐயோ ஆத்தா, நீ பல்ல மட்டும் காட்டாத, தயவு செஞ்சு வாய முடிக்கோ. போறாம. எவ்வளவுமா பிரியாணி? வெறும் 100 ரூபாய் தாம்மா. 100 ரூபாயா? ஆமாம்மா, 100 ரூபாய் தான். இதை விட கம்மியாலாம் விற்க முடியாது, கட்டுப்படி ஆகாது. அது இருக்கட்டும்மா, இவ ஒன்றும் சமைக்கல. இல்லைம்மா, நான் தான் சமைச்சேன். அப்ப சரி, கொடு ஒரு பிளேட்டு. சரிங்கம்மா. கிழவிக்கு கொழுப்ப பத்தியா? ஏய் தள்ளுடி, உட்காந்து சாப்பிட வேணாமா? ஓகே மேடம், உட்காருங்க. என் மருமகளுங்க கூட்டாளி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே ஏர்ல கட்டலாம். அம்மா இந்தாங்க. கொடுமா. பரவாயில்ல, பார்க்கறதுக்கும் வாசனையும் நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம்.